Unit 6, Exercise 6.1, question number 2. Find the locus of a point P that moves at a constant distance of first subdivision 2 units from the x-axis, second subdivision 3 units from the y-axis. So, எப்பவுமே இந்த coordinate geometryல நீங்க படிச்சிருக்கீங்க horizontal line எல்லாமே equation எப்படி இருக்கும்னா equation of the horizontal line எல்லாமே y is equal to plus or minus k ன்னு இருக்கும். And then equation of the vertical line எல்லாமே x is equal to plus or minus h ன்னு இருக்கும். Okay, அதாவது x axis க்கு parallel இருக்கக்கூடிய லைன் எல்லாமே y is equal to plus or minus k. y axis க்கு parallel இருக்கக்கூடிய லைன் எல்லாமே x is equal to plus or minus h ன்னு இருக்கும். Okay, இப்போ இங்க find the locus of a point P that moves at a constant distance of 2 units from the x axis. Say this is x axis and this is y axis and this is the origin. x axisல இருந்து 2 யூனிட்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. ஓகே, அப்படின்னா ஒன்று x axis அபவ்ல வரலாம் லைனு, அது ஒரு ஹாரிசான்டல் லைனாக தான் இருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. x axisல இருந்து நம்ம மெஷர் பண்ணோம்னா எல்லாமே 2 யூனிட்ஸ் தான் இருக்கும். அதே போல் x axisக்கு பிலோலையும் வரலாம். ஓகே, ஸோ ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் P that moves at a constant distance of 2 units from the x axis. ஒன்று இங்கே அமைஞ்சிருக்கலாம் அல்லது பிலோவில் அமைஞ்சிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம first subdivision பார்க்க போகிறோம். let P be h, k. let P be h, k. ஓகே, ஸோ இங்கே இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 யூனிட்ஸ். அதாவது ஹைட்டு தானே, எப்போவுமே ஹைட்டுடைய மெஷர்லாம் நம்ம இங்கே கேன்னு தான் எடுத்துக்குவோம். ஓகே, அப்போ k is equal to 2. இது வந்து ஹாரிசான்டல் லைன்னா y is equal to plus or minus k. அப்போ y is equal to என்ன வரும்? plus or minus 2ங்கிறது வரும். ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் parallel to x axis. அதே போல் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. let P be h, k. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் சப்டிவிஷனில் 3 யூனிட்ஸ் ஃப்ரம் த y axis. ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் P. ஓகே, தட் இஸ் 3 யூனிட்ஸ் ஃப்ரம் த y axis. கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுது. இதே போல் நம்ம x axis y axisன்னு அசியூம் பண்ணிக்கலாம். சே திஸ் இஸ் x axis and this is y axis. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 யூனிட்ஸ் ஃப்ரம் த y axis. அப்போ y axisலேருந்து 3 யூனிட்ஸ் அப்படின்னா ஸோ 1 2 3 ஒன்று ஒய்யோடைய ரைட் சைடில் வரலாம் அல்லது லெஃப்ட் சைடில் வரலாம். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் 3 யூனிட்ஸ் இருக்கணும். ஓகே, 3 யூனிட்ஸ் ஒய் ஆக்சிஸ்லேருந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா இது மேலே ஏதாவது ஒரு பாயிண்ட் P எடுத்துக்கலாம். இந்த லைன் மேலே பாயிண்ட் h, k. ஓகே, இதோடைய ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் எல்லாம் 3 அப்படின்னா h. எப்போவுமே ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் எல்லாமே நீங்கள் பாயிண்ட் கோஆர்டினேட்ஸில் எழுதும் போது இங்கே ஹெச்சுக்கு நேராக தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் தான் எழுதுவீங்க. அண்டு ஒய் அதாவது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எல்லாமே கேன்னு தான் இருக்கும். ஸோ ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி எனி பாயிண்ட் இதோடைய டிஸ்டன்ஸ் 1ன்னு இருந்ததுன்னா இங்கே 1ன்னு எழுதுவீங்க. இங்கே ஹைட்டு 3ன்னு இருந்ததுன்னா இங்கே 3ன்னு எழுதுவீங்க. 1, 3ன்னு எழுதுவீங்க. ஓகே, ஸோ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் எல்லாமே இங்கே ஃபஸ்ட்லேயே வந்துடும். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எல்லாம் அடுத்தது செகண்டில் தான் வரும். x, y. இங்கே h, kன்னு இருக்குது. அப்போ ஹெச்சுக்கு 3 வருமா, கேக்கு 3 வருமா? ஹெச்சுக்கு தானே 3 வரும். அப்போது h is equal to 3. ஓகே, therefore இது எல்லாமே வெர்டிக்கல் லைன் தான். ஓகே, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே வெர்டிக்கல் லைன். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் parallel to y axis அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் parallel to y axis, அதாவது வெர்டிக்கலாக இருக்கும் அந்த லைன்லாம். parallel to y axis is x is equal to plus or minus h. இங்கே hங்கிறது எத்தனை யூனிட்ஸ்ன்னு பார்த்தோம்? 3 யூனிட்ஸ்ன்னு பார்த்தோம். அப்போ x is equal to plus or minus 3. Okay, thank you children.